Hallelujah, we bless your name. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எத்தனை பெரிய தெய்வம். Hallelujah. நன்றி இயேசுவே, நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த நன்மைகள் சொல்லில் அடங்காமல் உள்ளமே பொங்குதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த நன்மைகள் சொல்லில் அடங்காமல் உள்ளமே பொங்குதையா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஜோதிகளின் தெய்வம், ஜோதிகளின் தெய்வமே, எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயம். கரங்களை உயர்த்தி சொல்லும், நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நீரே அந்த ஜோதி. உம்மிடத்திலிருந்து தான் ஆண்டவரே நன்மைகள் இறங்கி வருகிறது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே தேவனுடைய பிரசன்னம் நிறைவாய் எங்களை நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினாலே மூடும், தொடர்ந்து உடைய மகிமையினால் எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். முதல் பாடலாக துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஆமென். துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள், சூரிய
ராஜாவுக்கே. துதி கன மகிமை, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். தண்ணீராளங்களே துதியுங்கள், பூமியில் உள்ளவையே துதியுங்கள். தண்ணீராளங்களே துதியுங்கள், பூமியில் உள்ளவையே துதியுங்கள். துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் சேர்ந்து பாடுவோம். துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினிகள் மழையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள். அக்கினிகள் மழையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வாலிபர் கண்ணியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். வாலிபர் கண்ணியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நாம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நாம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 துதி கனம் மகிமை, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. நம் இயேசு ராஜாவுக்கே, நம் இயேசு ராஜாவுக்கே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. தண்ணீராழங்களே துதியுங்கள், பூமியில் உள்ளவையே துதியுங்கள். தண்ணீராழங்களே துதியுங்கள், பூமியில் உள்ளவையே துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். வாய்களை திறந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க சில நிமிடங்கள். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். துதி கனம் மகிமை உமக்கே சொந்தமானது, உமக்கே உரியது. அந்த புகழை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக.
மகிழ்ந்து துதியுங்கள், நாம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். பிள்ளைகளே மகிழ்ந்து துதியுங்கள், நாம் இயேசுவை என்றுமே துதிகன மகிமை, துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. சத்தம் உயர்த்தி துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே, நம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஒரு அருமையான பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். சேர்ந்து பாடலாமா? ஆமென். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். மறைந்திரன்றோ உள்ளங்கையில் பல்லவா எந்தன் புகலிடமே. மறைந்திரன்றோ உள்ளங்கையில் பல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிட்டேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிட்டேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீ
உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவாள் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவாள் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா தயவாள் என்னை நடத்தும். பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. பறைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. பறைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. நீர் அறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீர் அறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீர் அறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீர் அறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. கரங்களை உயர்த்தி அந்த அன்பிற்காக ஆண்டவரை பார்த்து நன்றி செலுத்துவோம். அப்பா உம்முடைய அன்பிற்காக நன்றி. என்மேல் நீர் வைத்திருக்கும் பாசத்திற்காக நன்றி. என்மேல் நீர் கொண்டிருக்கும் கரிசனைக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் அறியாமல் ஒன்றும் என்னுடைய வாழ்வில் நடக்கிறதில்லை. கர்த்தர் அறியாமல் ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதில்லை. எந்த அளவிற்கு என்று சொன்னால், உங்களுடைய தலையின் முடியை முதலாய் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். என் தலை முடியும் எண்ணினீரே. உங்க தலையிலிருந்து விழுகிற முடி அநேக நேரத்தில் உங்களுக்கே தெரியாது.
ஆனா வேதத்துல சொல்லி இருக்க உங்களுடைய தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கான், எண்ணப்பட்டிருக்கான். எவ்வளவு கரிசனை உள்ள தேவன்! சாதாரண அழிந்து போகிற இந்த முடிக்கே ஆண்டவர் இவ்வளவு கரிசனை உங்களை பத்தி கொண்டிருப்பார் என்று சொன்னால் உங்கள் எதிர்காலத்திற்காக எவ்வளவு ஆசீர்வாதமான காரியங்களை வைத்திருப்பார். யோசித்து பாருங்க. இந்த சிந்தையோடு, இந்த புரிதலோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. சில நிமிடங்கள். நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணி நீரே. நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணி நீரே. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் சொல்லும் ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடுவோம். அக்கினியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் இறங்கி வரட்டும் என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. தீ போல இறங்கணுமே, உம்முடைய ஆவியால் நிரப்பணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, பெருமழையாய் பொழியணுமே. இந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். ஆமென். அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் அறுவடை காலமல்லோ, உம்மாவியால் நிரப்பணுமே. அக்கினியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் அறுவடை காலமல்லோ, உம்மாவியால் நிரப்பணுமே. தீ போல இறங்கணுமே, காற்றாய் வீசணுமே, பெருமழையாய் பொழியணுமே. தீ போல இறங்கணுமே, இந்த நாவியால் நிரப்பணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, பெருமழையாய் பொழியணுமே. உலர்ந்த எலும்புகளில் ஒரு சேனையை நான் பார்க்கிறேன். அதிகாரம் தர வேண்டுமே, உந்தன் நாவியில் உரைத்திடவே. உலர்ந்த எலும்புகளில் ஒரு சேனையை நான் பார்க்கிறேன். அதிகாரம் தர வேண்டுமே, உந்தன் நாவியில் உரைத்திடவே. தீ போல இறங்கணுமே, உந்தன் நாவியால் நிரப்பணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, பெருமழையாய் பொழியணுமே. தீ போல இறங்கணுமே, உந்தன் நாவியால் நிரப்பணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, பெருமழையாய் பொழியணுமே. கர்மேல் என்னும் ஜெபமாலையில் ஒரு கைமேகம் நான் பார்க்கிறேன். ஆகாவும் பயந்த புலே, பெருமழையாய் பொழியணுமே. கர்மேல் என்னும் ஜெபமாலையில் ஒரு கைமேகம் நான் பார்க்கிறேன். ஆகாவும் பயந்த புலே, பெருமழையாய் பொழியணுமே. தீ போல இறங்கணுமே, உந்தன் நாவியால் நிரப்பணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, பெருமழையாய் பொழியன். தீ போல சத்தம் உயர்த்தி, தீ போல இறங்கணுமே, உந்தன் நாவியால் நிரப்பணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, பெருமழையாய் பொழியணுமே. என்னும் மலையில் ஒரு தீஜ்வாலை நான் பார்க்கிறேன். இஸ்ரவேலின் தெய்வமே, அந்த தீயன் மேல் இறங்கணுமே. சீனா என்னும் மலையில் ஒரு தீஜ்வாலை நான் பார்க்கிறேன். இஸ்ரவேல்
இஸ்ரவேலின் தெய்வமே, அந்த தீ என் மேல் இறங்கணுமே, தீ போல இறங்கணுமே, உந்தன் ஆவியால் நிரப்பணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே, தீ போல இறங்கணுமே, உந்தன் ஆவியால் நிரப்பணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே. அக்கினியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும், அறுவடை காலமல்லோ, உம்மாவியால் நிரப்பணுமே. அக்கினியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும், அறுவடை காலமல்லோ, உம்மாவியால் நிரப்பணுமே. தீ போல இறங்கணுமே, உந்தன் ஆவியால் நிரப்பணுமே, கொடுங்காற்றாய் மழையாய் பொழியணுமே, தீ போல இறங்கணுமே, உந்தன் ஆவியால் நிரப்பணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே, தீ போல இறங்கணுமே, உந்தன் ஆவியால் நிரப்பணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே, தீ போல இறங்கணுமே, உந்தன் ஆவியால் நிரப்பணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே. ஹல்லேலூயா. பரஹதிலே மக்கதெரபா, ரிவானி மக்கபா ரஷியந்தெலபா, ஓரபா கதலபா யந்தெலபா, எம்ப்ரெகிதெலபா ரபா ஷியந்தெலபா. ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா இயேசுவே. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவாராக, வல்லமையோட ஊற்றப்படுவாராக. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. தீ போல இறங்கணுமே, உந்தன் ஆவியால் நிரப்பணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே, தீ போல இறங்கணுமே, உந்தன் ஆவியால் நிரப்பணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே. சீனா என்னும் மலையில் ஒரு தீஜ்வாலை நான் பார்க்கிறேன், இஸ்ரவேலின் தெய்வமே, அந்த தீ என் மேல் இறங்கணுமே, ஓ இஸ்ரவேலின் தெய்வமே, அந்த தீ என் மேல் இறங்கணுமே, இஸ்ரவேலின் தெய்வமே, அந்த தீ என் மேல் இறங்கணுமே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா
தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு சொல்லுவோம், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய ஆவியானவர் உங்கள் மேல வல்லமையோடு செயல்பட வேண்டும், உங்களுக்குள்ளே கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால், முக்கியமாக தேவைப்படுவது வாஞ்சை. வாஞ்சையுள்ள ஆத்துமாவிலே, வாஞ்சையுள்ள இருதயத்திலே ஆண்டவர் கிரியை செய்கிறார். எந்த இருதயம் வாஞ்சையாய் இருக்கிறதோ அந்த இருதயத்திலே உண்மையாக ஆவிக்குரிய ஒரு தாகம் இருக்கும். ஆண்டவர் என்னை நிரப்பணும் அப்படின்ற ஒரு தாகம் இருக்கும். கண்களை மூடினவனமாய் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகிலுள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். நீரோடை அருகிலுள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு சபரஹாந்திரேக்கி பராக்கதலபலப ரிபானி மக்கவரலபஹ சந்தரலபலப. ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. தாகத்தோடு காத்திருக்கிறோமே உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றும். வாஞ்சியோடு நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. பரஹாந்தேலே பரபகதலபலப ரிபானி மக்கவரலப லே பரஹாந்தேலே பகதலபலப. பேசுங்க, வாய்களை திறந்த பாஷைகளை பேசுங்க, பற்பல பாஷைகளை பேசுங்க. சகதலரப கதலரியாந்தேலே பரபஹாந்தேலேபா ரிபானி மக்கவரஹாந்தேலேபலப அலி செகெதெகெதேலே பரஹாத் இபரஹாந்தேலேகெதேலே பரஹ ஓரபஹாந்தேலே பகவரஹாதேலேபா ஓரபகதலயாந்தேலே பரஹாந்தேலேபா சியாந்தேலேபா. ஹalleluya. தீ போல இறங்கணுமே, உந்தன் ஆவியால் நிரப்பணுமே. கொடுங்காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே. சத்தமாய் தீ போல இறங்கணுமே, உந்தன் ஆவியால் நிரப்பணுமே. கொடுங்காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே. தீ போல இறங்கணுமே, கரங்களை தட்டி சேர்ந்து நிரப்பணுமே. கொடுங்காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே. தீ போல இறங்கணுமே, உந்தன் ஆவியால் நிரப்பணுமே. கொடுங்காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே. தீ போல
வாசல்கள் திறக்கப்படும் நேரம். கர்த்தர் வாசல்களை திறக்கிறார். அற்புதமாய் வாசல்களை திறக்கிறார். ஷபரஹந்திரிக்கி பரஹோஸ் இவகதுரபகதலவா. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். ஓ ஹalleluya. Thank you அப்பா. ஹalleluya. தீ போல இறங்கணுமே, உந்தன் ஆவியால் நிரப்பணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, பெருமழையாய் பொழியணுமே. தீ போல இறங்கணுமே, உந்தன் ஆவியால் நிரப்பணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, பெருமழையாய் பொழியணுமே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான எல்லா பகுதிகளும் உம்முடைய கரங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியை தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 123வது சங்கீதம். சங்கீதம் 123 நாம் வாசிக்கலாம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு வாரம் இந்த ஆராதனைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனை பாடல்கள் மற்றும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால், நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடப்பட்டிருக்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். hgtclajohn@gmail.com என்கிறதான இமெயில் ஐடியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லாவிட்டால் அதில் டிஸ்கிரிப்ஷனில் நேரடியாக வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் கிளிக் செய்து நேரடியாக உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் கூட நம் தேவனை பாடி ஆராதிக்கிறதுக்கு தேவன் நமக்கு நல்ல பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் தேவன் தந்தார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அநேகர் தேவனை இப்படி ஆராதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு தேவன் அவரை ஆராதிக்கிற அந்த பாக்கியத்தை, அந்த சிலாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஆதியாகமம் 41:39. இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. ஆமென். ஒரு முறை கூட வாசிக்கலாம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்க போகிற உம்முடைய வார்த்தையை நீர் ஆசீர்வதியும். எங்களோடு நீர் பேசும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை நீர் திறந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் ஆழங்களை, மகத்துவங்களை நாங்கள் ஆண்டவரை கேட்க, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே அவைகளை நாங்கள் அபியாசப்படுத்த தேவன் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளிலே நாம் இந்த வசனத்தை வாசித்தோம். யோசேப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பார்வோன் யோசேப்பை பார்த்து சொன்ன ஒரு வசனத்தை தான், வார்த்தையை தான் இந்த நாளிலே நாம் தியான பகுதியாகவே வாசித்தோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம், அதே அதிகாரம் 33வது வசனத்திலே, ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. அதாவது இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும்.
யோசேப்பு பல நாட்கள் சிறையிருப்புக்கு பின்பாக இப்போ பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். எதற்காக? சொப்பனத்தை விளக்கி அர்த்தம் சொல்வதற்காக அங்கே நின்று கொண்டிருக்கிறான். இன்னும் ஒரு சில வினாடிகளில் அவன் ராஜாவுக்கு பக்கத்திலே சிங்காசனத்தில் அமரப் போகிறான். ஏமேன், இது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு சிறையாளி, சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு சிறையாளி ஏமேன் ராஜாவின் சிங்காசனத்தில் பக்கத்திலே அமர்வது என்பது தேவனால் மாத்திரமே செய்யப்பட முடிகிற ஒரு விஷயமாய் இருக்கிறது. ஏமேன். பிரசங்கி புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ தேவனை நம்புகிற பிள்ளைகளாகிய நமக்கு எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் பின்னணியம் என்னவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு நினச்சார்னா உங்களை எப்படியும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. எப்படியும் உயர்த்துவார். நீங்கள் அதுக்காக ஒரு பெரிய காரியங்களை செய்யணும்னு அவசியம் இல்லை. அவர் முன் குறித்தால், அவர் தீர்மானம் உங்களை குறித்து பண்ணினால் யாரும் அதை தடுக்கிறதற்கு இல்லை. ஆமென். கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஸோ யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். அந்த சொப்பனத்திற்கான அர்த்தத்தை, விளக்கத்தை சொல்லுகிறான். சொன்னதுக்கப்புறம் அவனாகவே சொன்ன அந்த வார்த்தை, ஸோ இதெல்லாம் செய்கிறதுக்கு விவேகமும் ஞானமும் உள்ள, நல்லா கவனிங்க, புத்தியுள்ள அப்படின்னு சொல்லலை, விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் என்ன செய்வாராக? ஏற்படுத்துவாராக. ஸோ பார்வோன் இதெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான். அந்த ராஜா, உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேற ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், விவேகம் உள்ளவர்களாக இருங்கள் என்கிற தலைப்பில் தான் இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் விவேகம் என்பது ஞானத்தை போல அல்லது புத்தியை போல இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தைக்குள்ள 1000 விளக்கங்களை வைத்திருப்பார். ஆமென். ஸோ நம்ம விவேகம் அப்படின்ற வார்த்தையை பார்க்கும்போது அது ஜஸ்ட் ஒரு ஞானம் அப்படின்ற ஒரு பார்வையில் அதை நம்ம பார்த்துட்டு போயிடக்கூடாது. இந்த விவேகம் அப்படின்றத பற்றி வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ முதலாவது, விவேகம்னா என்ன? இந்த விவேகம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த விவேகம் அப்படின்ற வார்த்தைக்கு உலகத்தார் அல்லது கூகுள், அப்புறம் இன்னும் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி போன்ற இந்த காரியங்கள்லாம் நிறைய விளக்கங்கள் என்ன செய்யலாம், அதுக்கு கொடுக்கலாம். ஆனால் வேதத்தின்படி இருக்கிற விளக்கத்தை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் இந்த விவேகம் அப்படின்ற வார்த்தைக்கு அவர் என்ன விளக்கம் கொடுத்துருக்கிறாரு என்பதை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இப்போ விவேகம்னா என்னன்னா, வெரி சிம்பிள். நீங்கள் புரிஞ்சுக்கணும், வரும் காரியங்களை அறிந்து கொள்ளுதல். ஒரு தனி மனிதன் வரும் காரியங்களை அறிந்து கொள்ளுகிற அந்த கிருபையை பெற்றவனாய் இருப்பானேயானால் அவன்தான் விவேகம் உள்ளவன். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, வரும் காரியங்களை அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு செயல்படுதல். 2 விஷயம். ஒன்று, வரும் காரியங்களை அறிந்து கொள்ளணும். 2வது, அந்த தெரிந்து கொண்ட அந்த காரியத்தின்படி என்ன செய்யணும்? செயல்படணும். இதுதான் விவேகம் என்று சொல்லி வேதத்தில் என்ன செய்கிறோம்? நம்ம வாசிக்கிறோம். இங்கே பாருங்க, யோசேப்பு வரும் காரியங்களை அறிந்து கொண்டான். என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த விஷயம் அவனுக்கு என்ன செஞ்சிச்சு? தெரிய வந்துச்சு. மாத்திரமல்ல, உடனே சொல்கிறான், இந்த பிரச்சனைகள் தேசத்தில் நடக்க போகிறதுனால ராஜா ஒரு விவேகமும் ஞானம் உள்ள ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து இந்த காரியங்கள்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னு என்ன செய்கிறான்? உடனே சொல்கிறான். ஸோ விவேகம் அப்படின்னாலே வரும் காரியங்களை அறிந்து கொள்வது தான். இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, வரும் காரியங்கள் என்னன்னு தெரியாதனால தான் நிறைய பேர் தப்பு செய்கிறாங்க. நிறைய பேர் இல்லை, எல்லாருமே தப்பு செய்கிறதுக்குரிய காரணம் என்னன்னா, வரும் காரியங்கள் என்னன்னு தெரியாமல் தான் தப்பு செய்கிறாங்க. ஆமென். ஒரு பாவத்தை செய்யும்போது இந்த பாவத்திற்கு ஆண்டவர் எப்படி நமக்கு தண்டனை கொடுக்க போறாருன்றது தெரியாது உங்களுக்கு. ஆனால் துணிகரமாக அந்த பாவத்தை என்ன செய்வாங்க. ஆமென். ஏன்னா விவேகம் இல்லை. மாத்திரம் இல்லை, சிலர் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் இந்த விவேகத்தில் அவங்க குறைவுள்ளவங்களா இருப்பாங்க. அதனால வரும் காரியங்கள் என்னென்னலாம் சம்பவிக்கும், இனி அவர்களுடைய வாழ்க்கையில், வேற எல்லாரோட வாழ்க்கையில் தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சு வச்சிருக்கணும்? தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஸோ ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லுவார்னா எல்லாத்தையும் சொல்ல மாட்டார், ஆனால் குறிப்பிட்ட காரியங்களை நிச்சயம் உங்களுக்கு என்ன செய்வார்? சொல்லுவார். இப்போ ஆதாம் ஏவாளை பாருங்க, படைச்ச நாட்களே சொன்னார், அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்றத சொன்னார். ஆமென். இதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னார்.
என்ன நடக்க போகுதுன்னு அவங்கள்ட்ட என்ன செஞ்சார் சொன்னார், நீ இந்த பூமியெல்லாம் நீ சுதந்திரிச்சுக்கணும், பழுகி பெருகுங்கள். இப்போ நிறைய காரியங்கள் ஆண்டவர் வரும் காரியங்களை சொன்னார். எப்போவுமே ஆண்டவர் வரும் காரியங்களை தம்முடைய பிள்ளைகள்கிட்ட சொல்கிறது வழக்கம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வரும் காரியங்களை என்னிடத்தில் என்ன செய்யுங்க, கேளுங்க. இந்த உலகத்தில் வரும் காரியங்கள் நீங்கள் போய் எங்கே தேடினாலும் உங்களுக்கு அது கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா ஆண்டவர் வரும் காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சில காரியங்களை வெளிப்படுத்த மாட்டார், அதுக்காக நீங்கள் உபவாசம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சில காரியங்களை ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இது நடக்க போகுது, இந்த காரியங்கள் சம்பவிக்க போகுது. சில டேஞ்சரஸான காரியங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்லிடுவார், இது உன்னுடைய குடும்பத்தில் நடக்க போகுது, அதனால நீ முன்பாக என்ன செய்ய ஆரம்பிச்சிரு, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு. ஆமென். ஸோ தேவனோட இருக்கும்போது என்ன நமக்கு அதிகமான காரியங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஆவியானவர் காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆவியானவர் பாருங்க, தேவனுடைய ஆழங்கள் அவர் அறிந்திருக்கிறதுனால அவர் ரகசியத்தை அவர் வைத்துக்கிறது இல்லை, அந்த ரகசியத்தை அவரோட இருக்கிற நமக்கு என்ன செய்கிறாரு, அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எகிப்து தேசத்தில் எத்தனையோ சாஸ்திரிகள் இருந்தாங்க, ஜோசியக்காரங்க இருந்தாங்க, எத்தனையோ மந்திரவாதிகள் இருந்தார்கள், மாயவித்தைக்காரங்க இருந்தாங்க. யாருக்குமே பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல. இந்த தேவ மனுஷன், தேவனோடு பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன் பேர் யோசேப்பு, இவனுக்கு ஆண்டவர் வரும் காரியங்களை வெளிப்படுத்தினார். இந்த வரும் காரியங்கள் தான் விவேகம் என்று சொல்லி வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அடுத்து உங்களுக்கு கேள்வி வரலாம், யோசேப்புக்கு ஆண்டவர் சொன்னார், எனக்கு சொல்லுவாரா? யோசேப்புக்கு ஆண்டவர் சொன்னார், எனக்கு சொல்லுவாரா? நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் சொல்லுவார். எப்படி சொல்வார், அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த டீச்சிங் ரொம்ப முக்கியமான டீச்சிங், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான டீச்சிங்காக இருக்குது. ரொம்ப நல்லா கவனிங்க. இப்போ இந்த அற்புதமான இந்த விவேகத்தை நம்ம பெற்றுக்கொள்வது எப்படி வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். வசனம் 2, இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து. வசனம் 3, விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். வந்துருச்சா விவேகம்? வந்துருச்சா? இப்போ இந்த குறிப்பிட்ட வசனம் பாருங்க, இது ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு மாத்திரம் எழுதப்பட்டதில்லை, எல்லாருக்கும் எழுதப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட தேவனை ஏற்றுக்கொண்ட தேவனோடு வாழ்கிற உங்கள் எல்லாருக்கும், நமக்கு எல்லாருக்கும் எழுதப்பட்டதாக இருக்கிறது. இப்போ பாருங்க, விவேகம் அப்படின்றது அந்த தனி டாபிக். விவேகம், நீதி அப்படின்றது ஒரு டாபிக், நியாயம் அப்படின்றது ஒரு டாபிக், நிதானம் அப்படின்றது ஒரு டாபிக். இதெல்லாம் ஒரு தனித்தனியான உபதேசங்கள் வேதத்தில். அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த உபதேசத்தை அடைகிறது எப்படின்னா, நீதிமொழிகளை வாசிக்கிறதன் மூலம். நீதிமொழிகள்னு சொல்றதுனால வெறும் நீதிமொழிகள் மட்டும் அல்ல, வேத புஸ்தகம் முழுவதுமே அந்த கர்த்தருடைய வார்த்தை சம்பந்தப்பட்ட காரியங்கள் தான் இருக்குது. ஸோ கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் இந்த விவேகத்தை அடைய முடியும். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் தாம் செய்ய போகிற காரியத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார்? கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இப்படி நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப எளிதில். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள், வேத புஸ்தகம் அப்படின்றது ஜஸ்ட் காலையில் எழுந்திரிச்சோன்னே அது ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் மாதிரி ஆகிருச்சு. காலையில் எழுந்திரிச்சா ஒரு அதிகாரம் வாசிப்போம், ஒரு 2 அதிகாரம் வாசிப்போம், ஒரு 5 அதிகாரம் வாசிப்போம், ஒரு 10 அதிகாரம் வாசிப்போம். ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தேவனோட வாழணும்னு நினச்சா இந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸை விட்டு நீங்கள் என்ன செஞ்சிடணும்? வெளியே வந்துடணும். தேவனோடு நீங்கள் வாழ துவங்கணும். எப்படின்னா, நீங்கள் வாசிக்கிற இந்த வேத புஸ்தகத்தினுடைய காரியங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய சத்தியத்திலே என்னை நடத்தி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஸோ சத்தியத்திற்குள்ளாக ஆவியானவர் உங்களை என்ன செய்வார்? நடத்த ஆரம்பிப்பார். நீங்கள் பார்க்குற வசனமும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதும் சரி ஒன்றா இருக்கும். நடக்குங்க, நிச்சயமாக நடக்கும். நீங்கள் தேவனோட வாழ்ந்து பாருங்கள், இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாகத்தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி திருந்தணும், அல்லது அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிற ஆசீர்வாதம் என்ன, இது எல்லாவற்றையுமே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்?
தெரிஞ்சுக்கலாம். ஸோ விவேகத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். அப்போ நாங்கள் இவ்வளோ நாள் வாசிக்கலையா? வாசிச்சிங்க, இது தெரியாமல் வாசிச்சிங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க? வாசிங்க. வரப்போகிற சம்பவங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். வேதத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் ஏதோ சரித்திர சம்பவங்கள் மாத்திரமல்ல, இவைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள். இவைகளாம் யாருடைய வார்த்தைகள்? கர்த்தருடைய வார்த்தைகள். ஸோ இதன் மூலமாகத்தான் நமக்கு விவேகம் உண்டாகும். வரும் காரியங்களை அறிந்து கொள்ளுகிற அந்த கிருபை உண்டாகும். வரும் காரியங்களை புரிந்து கொள்ளுகிற அந்த கிருபை, அந்த தேவனுடைய அந்த அற்புதமான அந்த அந்த விவேகம் நமக்குள்ள என்ன செய்யும்? உண்டாகும். ஜெபிக்கிறதுக்கு சில நேரம் ஒரு தடுமாற்றம் உண்டாகும். எப்படி சொல்லி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, என்ன சொல்லி நான் ஜெபிக்கிறது? டக்குன்னு வேதத்தை எடுத்து வாசிங்க, ஆவியானவர் உடனே பேச ஆரம்பிச்சிருவார். ஆமென். ஜெப நேரத்தில் என்னைக்காவது உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா நீங்கள் குழம்பிக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டக்குன்னு வேதத்தை எடுத்து வாசிங்க, ஆண்டவர் வேதத்திலிருந்து உங்களோட இடைப்பட ஆரம்பித்து விடுவார். ஆமென். ஸோ வரும் காரியங்களை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? கர்த்தருடைய வார்த்தைகளால், அவருடைய வசனத்தினால் மாத்திரமே நீங்கள் என்ன செய்ய முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். ஆமென். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ யோசேப்புக்கு விவேகம் கிடச்சிச்சே, ஆனால் யோசேப்பு இருந்த காலத்தில் வேத வசனமே இல்லையே, அப்புறம் எப்படி அவனுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமென். உண்மைதான், யோசேப்பு இருந்த காலத்தில் வேத புஸ்தகம்னு எதுவும் இல்லை. அந்த காலத்தில் நியாயப்பிரமாணம் அப்படின்ற ஒரு புஸ்தகம் வரல, இன்னும் மோசே பிறக்கவே இல்லை. ஸோ ஆனால் அவர்கள் எல்லாம் தேவனோட நேராக கான்டாக்ட் வச்சுருந்தாங்க. ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், அவங்க வேத புஸ்தகத்தின் மூலம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் அவங்கள்ட்ட நேரம் என்ன செஞ்சுட்டு இருந்தார்? பேசிக்கிட்டு இருந்தார். அப்புறம் காலங்கள் வரும்போது ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தின் மூலமாக தம்முடைய வார்த்தையின் மூலமாக தம்முடைய மகிமை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். இப்போ தானியேல்ன்ற மனுஷன் இருக்கான் பாருங்க. தானியேல்ன்ற மனுஷன் வரும் காரியங்களை, இந்த சம்பவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எழுதுறாரு. எப்படி தெரிஞ்சுக்கிட்டாராம்? எரேமியாவின் புஸ்தகத்தின் மூலமாக தெரிந்து கொண்டாராம். காலங்கள், சமயங்கள், இந்த தானியேல் என்கிற இந்த மகா பெரிய இந்த ஜெப வீரன், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட இந்த தீர்க்கதரிசி காரியங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டது எப்படி தெரியுமா? வேத புஸ்தகத்தின் மூலமாக. எழுதி வச்சிருக்கிற வெளிப்பாடுகள்லாம் பார்த்தா புரியவே புரியாது நிறைய காரியங்கள். இந்த ஜெப வீரன் தானியேல் காரியங்களை அறிந்து கொண்டது எதை வச்சு தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தையும் வார்த்தையும் வைத்து தான். பிரியமானவர்களே, ஆமென். நீங்கள் இந்த வார்த்தைக்குள்ள வாழ துவங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எதிராக நடக்க போகிற அநேக காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இதுதான் முக்கியமான விஷயம் விவேகத்தை பற்றி. இப்பொழுது இந்த விவேகத்திற்கு ஒரு எதிர்ப்பதம் இருக்கிறது. எப்பயுமே கீழே அப்படின்னு சொன்னால் மேலே அப்படின்னு ஒரு எதிர்ப்பதம் இருக்குது. உள்ள அப்படின்னா வெளியே அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பதம் இருக்குது. அதுபோல் இந்த விவேகத்திற்கு ஒரு எதிர்ப்பதம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? பேதை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விவேகத்திற்கு எதிர்ப்பதம் என்ன? பேதையாக இருக்கிறவங்க. பார்த்துருக்கீங்களா? பேதையாக இருக்கவங்க. சில பேர் பேதை அப்படின்னு நினச்சோன்னே அவங்க ஒரு டெஃபினிஷன் வச்சுருப்பாங்க. அந்த பேதைன்ற வார்த்தைக்கு அவங்க பாட்டுக்கு ஏதாவது அவங்களுக்கு தோன்ற ஒரு டெஃபினிஷன் வச்சுருப்பாங்க. ஆனால் வேதத்தின் மையத்தில் நம்ம பார்க்க போகிறோம் பேதைகள்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான். பேதையானவன் யாரு? எந்த வார்த்தையும் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. பிசாசு ஏவாள்கிட்ட சொன்ன உடனே அது இதை சாப்பிட்டோன்னு கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து உடனே நம்பிட்டாலே அந்த ஏவாள். அதான் சொல்லப்பட்டிருக்கு, பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான். அதே வசனத்தில் அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, விவேகியோ. பேதைன்னு வந்தால் பக்கத்தில் விவேகி இருக்கும். விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான். விவேகிக்கு சுற்றி நடக்கிற காரியங்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் எப்பொழுதும் தன்னுடைய நடையின் மேல். ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய நடையின் மேல் நீங்கள் கவனம் உள்ளவங்களா இருக்கணும். ஆமென். பேதைகள் தான் தங்களுடைய நடைகளில் கவனமாக இருக்க மாட்டாங்க. சுற்றி என்ன நடக்குது, இது நடக்குதா, அது நடக்குதா? நோ, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடை, நம்முடைய பரிசுத்த ஜீவியம், அது மேலே நம்ம கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22:3 வாசிக்கலாம். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். விவேகி இருக்கான்ல, விவேகம் உள்ளவன் ஆபத்தை தூரத்திலே பார்க்குறான், பார்த்துட்டு என்ன செய்கிறான்? மறைஞ்சிக்கிறான். ஆனால் பேதைகள் இருக்காங்க பாருங்க, நெடுக போய் தண்டிக்கப்படுவாங்க. நெடுக போய் தேவையில்லாத உங்களுடைய வாழ்க்கையில்
வர்ற தேவையில்லாத கண்ணீர்களுக்கு, தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன யார் தெரியுமா? நீங்க தான். பிசாசினுடைய கண்ணிகளை சில நேரம் நீங்க தெரியாம விழுந்துறதுனால தான், பேதைகளா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நீங்க சில நேரம் தண்டிக்கப்படுறீங்க. அதுதான் அதுக்கு காரணம். விவேகம் உள்ளவர்களா இருங்க. ஈஸியா நீங்க மறைந்து கொள்வீங்க. ஆபத்து உங்களை ஒரு நாளும் அணுகவே அணுகாது. இந்த விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விவேகி தூரத்திலே ஆபத்தை பார்க்கிறான். நோ, இந்த வழியில நான் பயணம் செஞ்சேன்னா இதுல எனக்கு ஒரு ஆபத்து இருக்கு, பார்த்து அப்படியே மறைஞ்சுக்கிறான். ஏமே, ஆனா பேதைகளா இருக்கிறவங்க நெட்டுக்க போய் தண்டிக்கப்படுகிறார்கள். அவன் போற வழியில தவறு இருக்குன்னு தெரியும், இந்த வழிகள் சரியான வழிகள் அல்லன்னு தெரியும், ஆண்டவருக்கு சித்தமில்லாத வழிகள் தெரியும். ஆனாலும் இவன் என்ன செய்யறான்? நெடுக போய் தண்டிக்கப்படுறான். ஏன்னா பேதையா இருக்கிறான். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனம், ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான். எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான். அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசீரியன் இடத்துக்கும் போகிறார்கள். இங்கே எப்ராயிம் அப்படின்ற கோத்திரத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, எப்ராயிம் பேதையான புறாவை போல இருக்கிறான். அவனுக்கு அந்த புத்தியே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுறான். உதவிக்கு யாரை கூப்பிடுறான்? எகிப்தியனை கூப்பிடுறான். அசீரியன் இடத்துக்கும் போறான். எவன் குழி வெட்டி நம்மளை புதைப்பானோ அவன்கிட்டே என்ன செய்யறான்? உதவிக்காக போறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ பேதைகளுடைய சுபாவங்களை பாருங்க. இதுதான் பேதைகளுடைய சுபாவம். ஆமென். மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பேதைகளின் மாறுபாடு அவர்கள் என்ன செய்யுமா? கொல்லும். பேதைகள் மாறுபாடாக நடப்பாங்க. ஆண்டவருக்கு விரோதமாக நடக்கிறவங்க, அந்த மாறுபாடான வழிகள் அவர்கள் என்ன செய்யும்? கொல்லும். மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த வசனங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீதிமொழிகள் 14:18 சொல்லப்பட்டிருக்கு, பேதையர் புத்தியினத்தை சுதந்தரிக்கிறார்கள், விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள். ஆமென். எத்தனை பேருக்கு நான் இந்த புகழ்ந்து சொல்ற தேவனால் கொடுக்கப்படுகிற விவேகம் வேணும்? ஆமென். இந்த விவேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஜெபிக்கும் போது, வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். உங்களுக்கு தரணும்னு சொல்லி தான் இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு என்ன செய்கிறார்? பேசுகிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். அதே போல பேதைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பேதைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் வாசிச்சோம்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. ஐயோ, நான் பேதையா இருக்கிறேனே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை ஞானியாக்குகிற வசனம் உங்கள் கையிலே இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், விவேகம் எங்கேருந்து வருதுன்னா தேவனுடைய வார்த்தையிலிருந்து மட்டும்தான் என்ன செய்யுது? வருது. இங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. ஆமென். நான் பேதையா இருக்கேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் கையில் இருக்கிறதுனால கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஞானிகளாக மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. பெரிய இடங்களில் நீங்கள் போய் நிற்பீங்க, பெரிய ஆட்களுக்கு முன்பாக நிற்பீங்க. உங்களுக்கு வருகிற ஐடியா அவங்களுக்கு வராது. ஏன்னா உங்களுக்குள்ள கிரியை செய்கிறது விவேகம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லிருங்க. ஆமென். உங்களுக்குள்ள கிரியை செய்கிறது விவேகம். கர்த்தரால் வருகிற ஞானம், கர்த்தரால் வருகிற அறிவு உங்களுக்குள்ள கிரியை செய்கிறதுனால பெரியவர்களுக்கு முன்பாக, தேசத்தில் உயர்ந்தவர்களுக்கு முன்பாக நீங்க நிற்பீங்க. ஆமென். யோசேப்பு ராஜாவுக்கு முன்பாக, பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக நின்றான். ஆமென். தானியேல் பாபிலோன் தேசத்திலே ராஜாவுக்கு முன்பாக நின்றான். ஆமென். தாவீது சவுல் என்கிற மன்னருக்கு முன்பாக நின்றான். இவங்க எல்லாம் விவேகமுடையவர்கள். கோலியாத்த கூழாங்கல் வச்சுதான் கீழே தலனுன்ற ரகசியம் அங்கிருந்த ராஜாவுக்கு தெரியலையே, அங்கிருந்த சோல்ஜர்ஸுக்கு, போர் வீரர்களுக்கு தெரியலையே. ஓ, அந்த சவுல் போர் வீரர்கள் எல்லாரையும் ஓரத்தில் நிப்பாட்டிட்டு இங்க ஒரு மனுஷன் எழும்பி வருகிறான் வனாந்திரத்திலிருந்து, பேர் தாவீது. ஓ, கையில் கூழாங்கல்லோடு தேவனால் உண்டான விவேகத்தோடு அவன் வருகிறான். ஹல்லேலூயா. அந்த கூழாங்கல்லை வைத்து அந்த கோலியாத்தை முறியடித்தான். ஆமென். ஹல்லேலூயா. கூழாங்கல்லை வைத்து கோலியாத்தை முறியடித்தான். ஆமென். ஹல்லேலூயா. இதாங்க விவேகம். இதான் விவேகம். பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறவங்கள்ட்ட கூட இந்த விவேகம் உள்ள அவங்களுக்குள்ள வேலை செய்யாது. ஆனால் தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வேதத்தை தவறாமல் தியானிக்கிற உங்களுக்குள்ளே இந்த விவேகம் செயல்படும்.
ஆமென். ஹல்லேலூயா. உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ள மனுஷன் வேறு ஒருவனும் இல்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஞானம் செயல்படும். ஆமென். இப்படிப்பட்ட வார்த்தை செயல்படும், இப்படிப்பட்ட விவேகம் செயல்படும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அது மாத்திரமல்ல, சங்கீத புஸ்தகத்தில் இன்னொரு வசனமும் சொல்லப்பட்டிருக்கு. 119 சங்கீதம் 130 வசனத்தில், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். பேதைகளுக்கு உணர்வு தேவை. ஏன்னா உணர்வே இருக்காது பாருங்க. உணர்வுள்ளவர்களாக்கும். எது? கர்த்தருடைய வசனம் பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்குதான். மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 1:4 சொல்லப்பட்டிருக்கு, இவைகள் பேதைகளுக்கு வினாவையும். எதைக்குமே கேள்வியே கேட்க மாட்டாங்க பேதைகள். பாருங்க, வர்றதெல்லாம் ஓகே ஓகே ஓகே, எல்லாம் லைஃப்ல நடக்க தான் செய்யும், லைஃப்ல அதெல்லாம் வரத்தான் செய்யும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் பேதைகளுக்கு வினாவையும். கர்த்தருடைய வார்த்தை பேதைகளுக்கு வினாவையும், ஒரு கேள்வியை உள்ள போடுவார் ஆண்டவர். வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். வாலிபர்கள் நல்லா கவனிங்க, உங்களுக்கு அறிவையும் விவேகத்தையும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும். ஆமென். நீதிமொழிகள் 8:5 சொல்லப்பட்டிருக்கு, பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களை புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். ஆமென். பிசாசு இந்த பாவத்தினால உங்களை வஞ்சிக்கிற இந்த காலங்கள் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்த லெவல், அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கான உயர்வு வச்சிருக்காருன்னு, ஆண்டவர் வச்சிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே பிசாசு நீங்கள் இருக்கிற ஸ்டெப்பில் உங்களை என்ன செய்வான்? அடிப்பான். ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுன்றத ஒரு நாளும் இந்த சத்ருவானவன் அவன் விரும்புகிறதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. வந்து போராடுறான் பிசாசு. பி கேர்ஃபுல். கவனம் உள்ளவர்களாக இருங்க. ஸோ விவேகம்னா என்ன? வரும் காரியங்களை அறிந்து கொள்ளுதல், வரும் காரியங்களை பற்றின ஒரு புரிதல் நமக்கு உண்டாகும். அதை பற்றி தான் வேதத்தில் நம்ம என்ன செய்தோம்? வாசித்தோம், தியானித்தோம். ஸோ இந்த வசனத்தின் மையத்திலே ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு திருவுளம் பற்றின இந்த வசனத்தின் மையத்திலே தேவன் வருகிற நாட்களிலே இப்படிப்பட்ட வேதத்தின் மகத்துவமான இந்த விவேகத்தை தேவன் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் பாடி ஆராதிக்க தேவன் எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவர். விவேகம் என்கிற தலைப்பில் ஆண்டவரே உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக நன்றி. நீர்தான் இந்த வார்த்தைகள் எங்களோடு பேசினீர், நீர்தான் இந்த வார்த்தைகள் மூலமாக எங்கள் நடுவில் இடைப்பட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், இந்த காலங்களில் வரும் காரியங்களை அறிந்து கொண்டு ஆண்டவர் விவேகம் உள்ளவர்களாய் ஆண்டவரை நாங்கள் நடந்து கொள்ள ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். அநேக நேரங்களில் குழம்பி போய் ஆண்டவர் எதை செய்வது, என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறோமே ஆண்டவரே. இந்த விவேகத்தினால், அந்த தெய்வீக விவேகத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய வார்த்தையின் மூலமாக வரும் காரியங்களை அறிந்து கொள்ளுகிற கிருபைகளை எங்களுக்கு தேவன் தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஆண்டவர் இணைந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை தேவன் ஆண்டவரை சந்தியும். அவருடைய எதிர்பார்ப்புகள் உம்முடைய சித்தம் வெளிப்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவர். விசேஷமாய் ஆண்டவரே, தமிழ் ஜனங்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்படும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய வீடுகளில் ஆண்டவருடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும், அவர்கள் மேலும் உடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயத்தின் ஆண்டவரை கண்கள் திறக்கப்படட்டும், அவருடைய மனக்கண்கள் ஆண்டவரை திறக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே சொந்த இரட்சகர் என்று அவர்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரை நம்ப ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ள பிள்ளைகளாய் மாற தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.